ஹாய் காய்ஸ், வணக்கம், குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இப்போ டைம் பார்க்கும் பொழுது 3:50 மேல மார்க்கெட் முடிஞ்சிச்சு. இப்போ பார்க்கும்போது நாளைக்கு மார்க்கெட் ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு வியூ பார்ப்போம். மார்க்கெட் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் நான் எடுத்திருக்கேன். 1 ஹவர் டைம் ஃப்ரேம் அப் டைம்ல பார்த்தீங்கன்னா கர்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ஸ் இந்த லோவர் லைன்ல கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு சப்போர்ட் லெவல் வந்து மார்க்கெட் வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லெவல் மார்க்கெட் கிரியேட் ஆயிட்டே இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் 3 or 4 டைம்ஸ் உங்களுக்கு வெல் சப்போர்ட்டிங் ஏரியா ஹையர் ஐ மூமெண்டம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு ஹையர் ஐ மூமெண்டம் ஃபார்மேஷன் பண்ணிட்டு இருக்கு. இது ஒரு ஹையர் ஐ மூமெண்டம், ரைட்? மார்க்கெட் ஹையர் ஐ மூமெண்டம் இப்போ அந்த ரேஞ்சை வந்து உடைச்சு இன்னைக்கு எக்ஸ்பைரி நிப்டியோட எக்ஸ்பைரி மேல இருந்து பாத்தீங்கன்னா அப்சைட்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் நான் வரைஞ்சிருப்பேன். அந்த ட்ரெண்ட் லைன் மேல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்சைட்ல இந்த இடத்துலயும் உங்களுக்கு ஒரு ரீசர்ச் லெவலா ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துலயும் இது ஹெவி செல்லிங் ஏரியா. ஹெவி செல்லிங் ஏரியா இன்னைக்கு மார்னிங் பார்க்கும்பொழுது அந்த செல்லிங் ஏரியாவை மார்க்கெட் இந்த இடத்துல உடைச்சிருக்கு. நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. மார்க்கெட் இந்த செல்லிங் ஏரியாவை உடைச்சு ட்ரெண்ட் லைனுக்கு மேல க்ளோசிங் வச்சு மார்க்கெட் ஒரு புல்லிஷ் மூமெண்டம் கொடுத்திருக்கு. இது 1 ஹவர் டைம் ஃப்ரேம் உடைய கேண்டல். பாத்தீங்கன்னா அது ஒரு சிங்கிள் கேண்டலோடைய மூமெண்டம் பாத்தீங்கன்னா 169 பாயிண்ட்ஸ் வந்து அப் ட்ரெண்ட் பண்ணிருக்கு. சிங்கிள் கேண்டல் அந்த அப் ட்ரெண்ட் பண்ணிருக்கும் போது ரீசர்ச் லெவலா எடுத்திருக்கு. லெவல் பொறுத்தவரையும் பார்க்கும்போது ப்ரீவியஸ்ல அந்த இடத்துல ரீசர்ச் லெவல் இருந்திருக்கு. 24,896 லெவல் ஒரு ரீசர்ச் லெவல். அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட்டிங் ஒரு ரீசர்ச் லெவலா ஃபார்ம் ஆயிருக்கு. இதுவும் ரீசர்ச் லெவல் ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இடம். அதே மாதிரி ப்ரீவியஸ்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரீசர்ச் லெவல் ஃபார்ம் ஆயிருக்கு. செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. கண்டினியூவா பார்க்கும்போது இந்த ஏரியாவை மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும்போது ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துலயும் செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ ஆயிருக்கு. டோட்டலா எவ்வளவு தூரம் மார்க்கெட் மார்னிங் ஏறிச்சோ அதே இடத்துல வந்து மார்க்கெட் வந்து க்ளோசிங் வச்சிருக்கு. டோட்டலா மார்க்கெட் ஒரு புல்லிஷாவும் இருந்திருக்கு, பேரிஷாவும் இருந்திருக்கு. டபுள் சைட் மூமெண்டம் இன்னைக்கு கிடைச்சிருக்கும் பிரீமியம்ல. ஓகே, இப்போ லோவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லோவர் நம்ம கண்டிஷன்ல பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. 1 ஹவர் டைம் டைம் ஃப்ரேம்ல இந்த லோவர் லெவல்லையும் இது ஹையர் ஐ மூவ்மெண்ட் தான் ஃபார்மேஷன் பண்ணிட்டு இருக்கு. இது ஒரு ஹையர் ஐ மூவ்மெண்டம் ஃபார்மேஷன், ரைட்? மார்க்கெட் இங்கிருந்து ஒரு செல்லிங்ல கன்வெர்ட் ஆகலாம் அப்படின்ற ஒரு வியூ இருக்கு. என்ன பொறுத்தவரையும் இங்கிருந்து மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. புல்லிஷ் ஆகணும்னா 24,896 லெவல்ல உடைக்கணும். அப்படி உடைச்சாதான் மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகும். இல்லைன்னா மார்க்கெட் வந்து இங்கிருந்தே ஒரு பாத்தீங்கன்னா ஒரு மைனூட்டா பாத்தீங்கன்னா தெரியும். இது டபுள் டாப் பேட்டர்ன், ஹெட் அண்ட் ஷோல்டர் சொல்லுவாங்க. இது ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் பண்ணிருக்கு. இங்க இருந்து ரீடெஸ்ட் பண்ணி அகைன் மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஆனா என்ன சொல்லியிருக்குன்னா இது ஒரு ஹையர் ஐ மூமெண்டம் பிரைஸ் செக்ஷன்ல இம்பார்ட்டன்ட் பார்க்கும் பொழுது மார்க்கெட் எந்த எந்த ஒரு மூமெண்டம்ல இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்றத கொஞ்சம் வியூ பாருங்க. ரொம்ப கூர்மையான விதத்துல மார்க்கெட்டை ஈஸியான விதத்துல ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். மார்க்கெட் இதுதான் மூவ் பண்ண போகுது, இதுதான் விஷயங்கள் நடக்க போகுதுன்ற போது. ஓகே, அப்போ டபுள் டாப் பேட்டர்ன் இங்க இருந்து பாருங்க. ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன், அகைன் டவுன்ஃபால், ரீடெஸ்ட், அகைன் இந்த ட்ரெண்ட் லைன் வரையும் மார்க்கெட் ரியாக்ட் ஆகலாம். 24,560 லெவல் லாஸ்ட் டார்கெட் பொறுத்தவரை 24,400 லெவல் வரையும் பேரிஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, 24,400 லெவல் பேரிஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா மார்க்கெட் ஒரு கேப் அப் ஓபன் ஆயிடுச்சு. இந்த 24,096க்கு மேல ஒரு கேப் அப் ஓபன் ஆயிடுச்சுன்னா இங்க இருந்து மார்க்கெட் கொஞ்ச நாள் கன்சல்டேஷன்ல இருக்கும். அப்ட்ரெண்ட் கண்டினியூஷன் பண்ணாது, கன்சல்டேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் மார்க்கெட் ஒரு செல்லிங் ஜோன்ல தான் கிரியேட் ஆகும். என்னோட பொறுத்தவரையும் புட் சைடுக்கான வியூ வைங்க, கால் சைடுக்கான வியூ ரொம்ப குறைந்தபட்சமா இருக்கு. ஏன்னா மேல பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். டோட்டலா பார்க்கும்போது எல்லாம் செல்லிங் பொசிஷன்ல தான் இருக்கு. எல்லாருமே டோட்டலா பையிங்காக உங்களுக்கு இன்வைட் பண்றாங்க. உங்களை வர வச்சு எஸ்எல்என்டிங்கான விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. மார்னிங்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மார்னிங்ல உங்களுக்கு கால் சைடு போற மாதிரி போட்டு உடனே செல் சைடு அடிச்சிருக்காங்கன்னா மார்க்கெட்ல கால் சைடு வாங்க ஹோல்டு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய எஸ்எல் அன்டிங் பண்றது தான் அவங்களுடைய வேலையாவே இருக்கு. குறைந்த நாளா பார்க்கும்போது ஒரு மாச கட்டமா மார்க்கெட் வந்து எஸ்எல் அன்டிங் தான் நடக்குது. பை சைடு போகுது, செல் சைடு வருது, பை சைடு போகுது, செல் சைடு வருது. இப்படிதான் மார்க்கெட் வந்து டிராபிட் பண்ணிட்டே இருக்கு. ஓகே, புட் சைடுக்கான வியூ மட்டும் பாருங்க. லாஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் சாட்டர்டே ஒரு ஃப்ரைடே, சாட்டர்டே ஒரு சண்டே, சாரி, இந்த 2 டேஸ்ல என்னுடைய கிளாஸஸ் இருக்கு, லைவ் கிளாஸஸ். ஓகே, ஜாயின் பண்றவங்க இன்ட்ரெஸ்ட் பீப்புள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தன்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் வேணும் அப்படின்னும் போது தன்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. லிங்க் மூலமா நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே,
என்னுடைய பேர்ல ராஜ் ஸ்கேல்பிங் ட்ரேடர்ன்றதோ, இல்ல ட்ரேடிங் வித் ராஜ்ன்றதோ எந்த டெலிகிராம் குரூப்பும் கிடையாது. எந்த வாட்ஸ்அப் குரூப்பும் கிடையாது. ஓகே. அந்த மாரி பேர்ல உங்களுக்கு யாருனா ஃபோனோ, இல்ல வாட்ஸ்அப் குரூப்போ பண்ணாங்க அப்படின்னா, அது நான் கிடையாது. கண்டிப்பா அவங்கள பிளாக் பண்ணுங்க. ஓகே. என்னுடைய பேர்ல என்னுடைய ஃபோட்டோஸ் வச்சு நான் எந்த டெலிகிராம் குரூப்பும் எனக்கு கிடையாது. எந்த வாட்ஸ்அப் குரூப்பும் எனக்கு கிடையாது. ஓகே. இந்த ஃபோட்டோ வச்சு நெறைய ஸ்கேமிங் போட்டு நான் கேள்விப்பட்டேன். என்னோட ஃபோட்டோஸ் பார்த்தோ, இல்ல என்னோட டெலிகிராம் நேம பார்த்தோ, அத உள்ள போயிட்டு நீங்க இன்வைட் பண்ணலாம். ஒரே ஒரு டெலிகிராம் குரூப் தான் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ரீ டெலிகிராம் குரூப் ஒன்லி ஃபார் போஸ்ட் மை வீடியோஸ். ஓகே. வேற எந்த கன்டென்ட்ஸும் அதுல போட மாட்டேன். என்னோட வீடியோஸும் அதுல நான் போஸ்ட் பண்ணுவேன். அவ்வளவுதான். ஓகே காய்ஸ், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் ஆர் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.